ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் பேஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட வாக்கை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி கரெக்டாக கார்த்திகையுடைய 28ஆம் நாள் வெள்ளிக்கிழமையானது வருதுங்க. அன்று கார்த்திகை மாதத்துடைய கார்த்திகை தீபமானது வருது. இந்த கார்த்திகை தீபத்துக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் மாறக்கூடிய தலையெழுத்தை அவங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் தம்ப்நெயிலில் பார்த்தது போல் மீன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இருளாக இருக்கக்கூடிய வெளிச்சத்தில் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது விளக்கு. இருளாக இருக்கக்கூடிய இடத்துல வெளிச்சத்தை கொடுது விளக்கு. அந்த விளக்கில் ஒளிமயமான ஒரு ஒளி வீசுதில் அந்த ஒளியானது நம்ம வாழ்க்கையில் வீசுமா வீசாதா அப்படிங்கிறத தான் இந்த திருக்கார்த்திகை தீபத்துக்கு பிறகு என்னங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். மீன ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கான பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இந்த ஆண்டு வரக்கூடிய இந்த கார்த்திகை தீபம் ரொம்ப சிறப்பு என்று சொல்லலாம். ஏன்னா ஒரே நாளில் 3 விதமான சிறப்புகளை கொண்டு வருது. ஆக்சுவலி சிவபெருமானுக்குரிய பிரதோஷம், முருகனுக்குரிய கிருத்திகை நட்சத்திரம், மகாலட்சுமிக்குரிய வெள்ளிக்கிழமை, இப்படி 3 சிறப்புகள் கொண்டு இந்த கார்த்திகை தீபமானது வருது. ஸோ இந்த தீபமானது ஒரு பிரம்மாண்டமான தீப திருநாளாக சொல்லப்படுது. இந்த தீப திருநாளில் உருவாகக்கூடிய கிரக சேர்க்கையால் தான் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ பலன்கள் என்ன கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி இந்த கார்த்திகை தீபம் ஏன் இவ்வளோ ஹைலைட்டாக நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. கார்த்திகை தீபத்துக்குன்னு வரலாறுகள் இருக்குது. கார்த்திகை தீபத்துக்கு உண்டான வரலாறை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ கார்த்திகை தீபத்துக்கு உண்டான வரலாறை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த வரலாறை தெரிஞ்சுக்குங்க. கார்த்திகை தீபமானது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பெருவிழா. திருக்கார்த்திகை என்று உங்கள் ராசிக்காரங்க அனைவரும் வீட்டில் இருக்கிறவங்க சிறியவர் முதல் பெரியவர் வர வீடுகளை அகல் விளக்குகளாக அலங்கரிக்கணும். கார்த்திகை திருநாளில் மாலை 6 மணிக்கு மேலே அகல் விளக்குனால வீடுகள் தோறும் ஜொலித்து காணப்படுற மாதிரி ரெடி பண்ணும். இந்த தீப திருநாளானது 3 நாட்கள் நீங்கள் கண்டிப்பாக கொண்டாடணும். ஆக்சுவலி இந்த விளக்கேற்றுவதில் ஒரு தத்துவமானது இருக்குது. விளக்கில் ஊற்றப்படக்கூடிய எண்ணெயும் அதில் இடப்படக்கூடிய திரியும் தன்னை கரைத்து கொண்டு நமக்கு பிரகாசமான ஒளியை தருதில்ல, அதுபோல் நாமளும் மற்றவங்களுக்கு தன்னலை பார்க்காம உதவிகள் செய்யணும் என்று சொல்லப்படுது. இந்த தத்துவம் இந்த விளக்கேற்றுறதுல இருக்குது என்பது உணர்ந்து செயல்படணும் என்று மீன ராசிக்காரங்க உங்களுக்கு சொல்லப்படுது. மேலும் இந்த கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு நாளுமே சிறப்பான நாட்கள் தான். அதில் ரொம்ப சிறப்பானதுன்னா இந்த கார்த்திகை தீபம். இந்த தீபத்துக்கு பிறகு உருவாகக்கூடிய யோகங்களால் தான் உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் என்று சொல்லப்படுது. ஆக்சுவலி இந்த கார்த்திகை தீபமானது 3 தீபங்களாக நான் சொன்னல வழிபாடு செய்யணும்னு. அது என்னென்னா குமாராலய தீபம், விஷ்ணுலாய தீபம், இன்னொன்று சர்வலாய தீபம். குமாரலாய தீபம் அப்படிங்கிறது கார்த்திகையுடைய முதல் நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் கொண்டாடுவது. இது முருகன் கோவில்களில் சிவன் கோவில்களில் ஏற்றப்படக்கூடிய தீபம். இது குமாரலாய தீபம். அப்புறம் 2வது விஷ்ணுலாய தீபம். இது கார்த்திகையோட தீபத்தில் 2வது நாள் கொண்டாடப்படுவது. கார்த்திகையுடைய முதல் நாள் கார்த்திகை நட்சத்திரம் இருக்கும். கார்த்திகையுடைய 2ஆம் நாள் ரோஹிணி நட்சத்திரம் வரும். இது பெருமாளுக்குரியது. ஸோ பெருமாளுக்குரிய கோவில்களில் தீபம் ஏற்றப்படும், அகண்ட தீபம். இது 2வது நாள் விஷ்ணுலாய தீபம் என்று அழைக்கப்படும். 3வது சர்வலாய தீபம். இந்த தீபம் முருகன், சிவன், பெருமாள் இந்த கோவில்களை தவிர மற்ற கோவில்கள்லாம் இருக்குல்ல, அங்கு ஏற்றப்படக்கூடிய தீபம் 3வதாக ஏற்றக்கூடிய சர்வலாய தீபம். ஆக மொத்தம் இந்த 3 தீப நாட்களுமே ரொம்ப விசேஷம். வீடுகளில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது நல்லது. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருவண்ணாமலையில் ஏற்றப்படக்கூடிய கார்த்திகை தீபத்தை பார்த்துட்டு தான் தீபமே நம்ம வீடுகளில் ஏற்றணும். திருவண்ணாமலையில் தீபத்தோடைய காலையில் பரணி தீபம் ஏற்றப்படும். மாலையில் மலையுடைய உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படும். இந்த தீபம் சிவன் அக்னி பிளம்பாக நெருப்பு மலையாக நின்றார் என்ற ஐதீகப்படி மலையில் ஏற்றப்படக்கூடிய மகா தீபம். இத்தீபம் ஏற்றக்கூடிய திருவண்ணாமலை மலையானது 2668 அடி உயரத்தை கொண்டிருக்கு. இந்த மலை மீது தீபம் ஏற்றுவதற்கு செம்பு, இரும்பு கொப்பரை கொண்டு தயாரிக்கப்பட்ட மிகப்பெரிய கொப்பரை பயன்படுத்தப்படுது. இந்த தீபத்தில் சுமார் 3000 கிலோக்கு மேற்பட்ட நெய்
துணியும் 1000 மீட்டர் காடா துணியும் கொண்டு ஏற்றப்படுது. ஆக்சுவலி இந்த திருவண்ணாமலையில் ஏற்றப்படக்கூடிய மகா தீபத்தை பார்த்ததுக்கு பின்னாடி தான் மாலையில் 6:05க்கு மேலே வீடுகளில் நீங்கள் விளக்கேற்றணும். ஸோ அதை ஞாபகம் வைத்து செயல்படுங்க. இவ்வளோ நேரம் தீபத்துடைய சிறப்புகளை ஷேர் பண்ணேன். இப்போ இந்த தீபத்துக்கு பிறகு உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். மீன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இந்த தீபத்துக்கு பிறகு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த தீபத்துக்கு பிறகு திடீரென அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய நாட்கள் வந்திருக்கு. குழந்தைகளால் கூட மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழும். அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் வகையில் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். அதே போல் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டைம் உங்களுக்குன்னு வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். தெய்வ பக்தியானது அதிகரிக்கும். அதற்கேற்ப செயல்படும் போது எடுத்த செயலை எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் ஈஸியாக வெற்றிகரமாக முடிக்க முடியும். பணப்புழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகரிக்கும். குடும்பத்தில் உறவினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதுல அதெல்லாம் நீங்கி சுமூகமான ஒரு சூழ்நிலை உண்டாகும். வெளி வட்டாரத்தில் உங்களுக்குன்னு மதிப்பு மரியாதையானது கூடும். சிலருக்கெல்லாம் புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அதுவும் இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வாங்கிறதுக்கு கடனே இல்லாமல் காசு உங்கள் கையிலேயே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் குடும்ப பெரியவர்களால் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். நண்பர்கள் கூட உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. இந்த டைம் புதிய ஆடை ஆபரணங்கள் கூட உங்களுக்கு சேர்க்கை அதிகமாக இருக்குது. ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் நன்மைகள் ஏற்படக்கூடியது இந்த திருக்கார்த்திகைக்கு பிறகு உண்டு. சிலருக்கெல்லாம் உங்களுக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். ஆனால் உடல்நலில் கவனம் தேவை. உடல்நலம் நல்லா இருந்ததுன்னா போங்க, இல்லைன்னா போகாதீங்க. அப்புறம் தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். அவருடைய உடல் ஆரோக்கியத்திலும் ஒரு கண் இருக்கணும். சிறிய அளவில் பாதிப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் விட்டுறாதீங்க. அதை உடனே பார்த்து சரி பண்ணுங்க. அப்போ தான் சரியாகும். தாய்வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க. இல்லைனா தாய்வழி உறவினர்களிடம் உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தாங்க மீன ராசிக்காரங்களுக்கு ஏற்றிறக்கமான பலன்கள் கிடைக்க போகுது. அதுலேயும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு அதிக பணி சுமையானது ஏற்படும். இதனால் மனதில் ஒரு வகையான சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும். உயர் அதிகாரிகளிடம் எல்லாத்துக்குமே அனுசரித்து போவது எதிர்காலத்துக்கு நல்லது. சிலருக்கெல்லாம் திடீர் இடமாற்றம் பணிமாற்றம் ஏற்படக்கூடும். எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படக்கூடும். அதனால் எதையும் எதிர்பார்க்காதீங்க, அப்படியே ஃப்ளோவில் போங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்புறம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு கூட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையானது காணப்படும். உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். பங்குதாரர்களோடு இணக்கமான சூழ்நிலை காணப்படும். ஆனாலும் மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியது இருக்குது. அதுவும் இந்த திருக்கார்த்திகைக்கு பிறகு தொழில் வியாபாரத்தில் குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் 1க்கு 10 முறை எச்சரிக்கையாக இருக்கணும். எச்சரிக்கை ரொம்ப அவசியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதையானது கூடும். கணவருடைய அன்பும் அவர் வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படும். சிலருக்கெல்லாம் வெளியூர் புண்ணிய தலங்களுக்கு செல்ல வாய்ப்பு உண்டாகும். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தடை தாமதம் எல்லாமே இருக்கணும்னா எல்லாமே இருக்கும். அதை நீங்கள் தாண்டி தான் வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்கள் உங்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் போது அதெல்லாம் பெருசாக பொருட்படுத்தாதீங்க. நம்பிக்கையோடு இருங்க, நல்லது நடக்கும். ஸோ இந்த மாதிரி தாங்க ஏற்றிறக்கமான பலன்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த ஏற்றிறக்கமான பலன்களை நீங்கள் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால தான் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணதை முழுசாக இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்க உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி நீங்கள் இந்த டைம் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்பிகையும் மகாவிஷ்ணுவும் தான். அம்பிகையும் மகாவிஷ்ணுவும் நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்தீங்கன்னா நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்துடுங்க. ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மீன ராசிக்காரங்க இருப்பாங்க, அவங்களும் இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இது போல் நிறைய வீடியோலாம் நீங்கள் உங்கள் ராசிகளுக்கானது தெரிஞ்சு பலன் பெறலாம். ஸோ வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.